அலமேலக்கா, அலமேலக்கா. ஐயோ, அலமேலக்கா வேற மாசமா இருக்காப்ல. எப்படி கூப்பிட்டா எழுந்து ஓடி வந்துருவாப்ல. பேசாம உள்ள போய் பாப்போமா? வேண்டாம் வேண்டாம், உள்ளவா நெட்ட மாதிரின்னு சொன்னா உள்ள போலாம். அவிய கூடாம எப்படி உள்ள போய் பாக்குறது? நெட்ட மாதிரி? ஏமா நீங்களா? ஆமாம்மா, நான் தான். என்னம்மா அலமேலக்கா வீட்டுல இருக்கிய? ஆமாம்மா, அலமேல பாத்துக்கங்க, யாருமே இல்லல்ல. அதான் மாப்பிள்ளையும் என் மகளும் இங்க வந்து இருமான்னு சொன்னாவ. அதாம்மா இங்க வந்து இருந்து பிள்ளை பாத்துக்கிடலாமேன்னு வந்து இருக்கேன். அப்படியா? உங்க மருமவ எதுவும் சொல்லலையா? அவ சொல்லதாம்மா செய்வா. ஆனா எனக்கு என் மக தானே இப்ப முக்கியம். அவளை என்ன தவிர யாரு நல்லா பாத்துக்கிடுவா சொல்லு? ஆமாமா, அதுவும் சரிதான். அலமேலக்கா ரொம்ப பாவம். யாருக்குனவே ரொம்ப கஷ்டப்பட்டாவுமா. இப்ப மாசமா இருக்கும்போது ஒத்தையில இருக்காவளேன்னா நாங்க அடிக்கடி வந்து பாத்துட்டு போவோம். இப்ப கூட அவிய ஒத்தையில இருப்பாவளேன்னா ஓடி வந்தேன். அப்படியாம்மா? ஆமாமா, அலமேலக்காவை பார்க்க நான் வருவேன், கீதா வருவா. அப்புறம் வானரக்காக்காவெல்லாம் அவிய வந்து பாத்துக்கிடுவா. கொஞ்ச நேரம் நாங்க யாராவது வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அவியலுக்கும் மனசுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, வீட்டுல அவிய ஒத்தையில இருக்காவ பத்தியெல்லாம், அதனால துணைக்கு இருக்க மாதிரி நாங்க யாராவது ஒருத்தர் வருவோம். சரிம்மா. நெட்ட மாதிரி? அலமேலக்கா, உங்க அம்மா இங்கே வந்து இருந்து உங்களை பாத்துக்கிட்டியாவலாமே? ரொம்ப சந்தோஷம்க்கா. ஆமா நெட்ட மாதிரி, எங்க அம்மா நேத்து தான் வந்தாவே. நீயே நேத்து வரல? அலமேலக்கா, அதான் நான் சொன்னேன்ல, என் மாமியார் புருஷனோ இந்த ஊருக்கு வாராவன்னு. நேத்தாக்கா வந்தாவ. ஆமால, சொல்லிட்டு இருந்தா, நான் மறந்துட்டேன் நெட்ட மாதிரி. நீ வருவா வருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன், வரவே இல்ல. அப்படியேக்கா, கீதா வந்தாளா? இல்ல நெட்ட மாதிரி, கீதாவும் வரல. கீதாவும் வரலையா? ஆமா நெட்ட மாதிரி. ஏன்க்கா? அவளுக்கு கல்யாணம் ஆகுறதுல அவங்க அம்மா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். அன்னைக்கு வளகாப்புக்கு விட்டதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு வந்தா. நீ அவளை போய் பாத்தியா, பேசுனியா? எங்கக்கா போறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு. என் மாமியாரும் புருஷனும் வந்துட்டாவ. இனி நான் அவிய வீட்டுலதான் இருக்கணுமா? இதுல வேற என் மாமியார் அதை செய் இதை செய்யணும் ஆர்டர் போட்டு உட்கார்ந்து கிடக்கு. காலையிலே டிஃபன் செய்யுங்குதுக்கா. டிஃபன்லாம் எப்படிக்கா செய்ய முடியும்? எனக்கே சோறு பொங்குறத தவிர வேற ஒண்ணுமே செய்ய தெரியாது. ஏனைய போய் டிஃபனை செய், அதை செய், இதை செய்யுங்குதுக்கா. அதனால கடையில போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாடி வந்துட்டேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாமேன்னு வந்தேன்க்கா. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? உங்க அம்மா வந்துட்டு அவங்கள பாத்துக்கிட்டே ஒத்தையில இருப்பையில தான் வாடி வந்தேன்க்கா. நெட்ட மாதிரி, எங்க அம்மா நீ பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டா. சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நீ இந்த பக்கம் வராம இருக்காது நெட்ட மாதிரி. அடிக்கடி வீட்டுக்கு வா. சரிக்கா, வாரேன். நான் வராம இருப்பேனா? கீதா கல்யாணம் ஆக போகுதுன்னு அவங்க அம்மா விட மாட்டேங்க. நானும் வேற மாசமா இருக்கேன், இல்லன்னா அவளை அடிக்கடி போய் பாத்துட்டாது வருவேன். நீ போய் பார்த்து பேசு நெட்ட மாதிரி. அவ ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ சொல்லு. உனக்கு என்னமோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. இப்படி நடக்கணும்னு விதி, அதை யாரால மாத்த முடியும் சொல்லு? ஆமாக்கா, அதுவும் சரிதான். நான் இப்ப எதையும் நினைச்சு கவலை எல்லாம் படுறது இல்லக்கா. சரி நெட்ட மாதிரி, கீதாட்ட போய் பேசுங்க. சரிக்கா, பேசியேன். நீங்க உடம்பு பாத்துக்கிடுங்க. நான் என் மாமியாருக்கு டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன்க்கா. வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கீதாவை போய் பாக்கேன். சரி நெட்ட மாதிரி, ஈரா நான் எங்க அம்மையை காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லி. ஏக்கா, அதெல்லாம் வேண்டாக்கா. நானே டிஃபன் வாங்கிட்டு போய் சாப்பிட தானே போறேன். நீங்க சாப்பிட்டீங்களக்கா? சாப்பிட்டு நெட்ட மாதிரி, எங்க அம்மா தான் சமைச்சா. அப்படியாக்கா, நல்ல வேலை உங்க அம்மா வந்தவ. உங்களை நல்லா பாத்துக்கிட்டாவுன்னா எனக்கும் சந்தோஷம் தான்க்கா. ஒத்தையில இருக்கீங்களே, மாசமா இருக்கீங்களேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்து. உங்க அம்மா மட்டும் வரலன்னா என் மாமியாத்தையும் என் புருஷன்ட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு நான் ஒரு 2 மாசம் இங்க வந்து இருந்திருப்பேன். எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியலனாலும் உங்களையாவது பாத்துக்கிடுவேன்ல. அப்படியே நெட்ட மாதிரி. ஆமாக்கா, எங்க அம்மா தான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லிட்டே கிடப்பா. ஆனா என் மாமியாத்தையும் புருஷன்ட்டையும் நான் எதையாவது ஒன்று சொல்லிட்டு ஓடி வந்திருப்பேன். நல்ல வேலை உங்க அம்மா வந்துட்டாவ. சரி நெட்ட மாதிரி, இவன் புருஷன் கூட நல்லபடியா வாழ பாரு. இப்ப எப்படி இருக்காரு? இப்போ ஒழுங்கா இருக்க மாதிரிதான் தெரியுது. காலையில மன்னிப்புலாம் கேட்டாரு. என் மாமியார் தான் கொஞ்சம் எரிஞ்சு விடுது. என்னாச்சு நெட்ட மாதிரி? நல்லதானே இருந்தாலும் சொல்லுவா. அதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தது வயிற்றுச்சல் ஆயிட்டான். அதனால சிடுச்சிடுங்குதுக்கா எல்லாத்துக்கும். ஓ அப்படியா? சரி நெட்ட மாதிரி, டிஃபன் வாங்கிட்டு போய் கொடு. அதுக்கு ஏதாவது கோவப்பட பிறகு. அதெல்லாம் பாத்துக்கிடலக்கா, கூட்டமா இருந்துச்சுன்னு சொல்லிடுவேன். சரிக்கா, உடம்பு பாத்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரி நெட்ட மாதிரி, நான் சொன்னதை மறந்துடாத. கீதாட்ட பேசு. சரிக்கா, அதெல்லாம் பேசிடுவேன். நேத்து என் புருஷனும் மாமியாரும் வந்துட்டாவில இருந்தாங்க, போக முடியல. இன்னைக்கு எப்படியாவது போய் அவளை பார்த்து பேசிடுவேன்க்கா, நீங்க கவலைப்படாதங்க. சரி நெட்ட மாதிரி. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி நெட்ட மாதிரி. அலமேலு என்ன நெட்ட மாதிரி அதுக்குள்ள ஓடிட்டா? நான் ஏதாவது குடிக்கலான்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன். எம்மா, அவ எப்பவுமே எல்லாம் சாப்பிட மாட்டா. பசியில இருந்தா சோத்தாங்க கணக்கு கேட்டே சாப்பிடுவாம்மா.
எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சு நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு ஆறுதலா இருந்தது நெட்ட மாதிரி கீதா. பிறகு இந்த அவசனர் அக்காதான் என்னை நல்லா பாத்துக்கிடுவாம்மா. அதுலயும் நெட்ட மாதிரி எப்பவுமே சந்தோஷமா பேசுவா. அவ பேசினாலே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்ல பிள்ளைம்மா. கீதாவும் அப்படிதாம்மா. எனக்கு இந்த மாதிரி 2 ஃப்ரெண்டுகள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் இந்த வானரக்கா நான் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவாவம்மா. பிறகு செக்கப்புக்கு போனோம்னா அவியதான் கூட வருவாவம்மா. அப்படியே மேலு? ஆமாம்மா, ரொம்ப நல்லவிய. சரிம்மா, நாங்க இல்லாத நேரத்துல உனக்கு இவ்வளவு பேர் உதவியா இருந்திருக்காவெல்லாம் சந்தோஷம்தான். இல்லைன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கணும்மா. ஆமாம்மா. சரி மேலு, ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம்மா, இப்ப தானே சாப்பிட்டேன். இனி மதியம் சாப்பிடு. என்னது மதியம் சாப்பிடுறியா? இங்க பாரு அலமேலு, ஒட்டை கொட்டை சாப்பிட்டுட்டே இருக்கணும். இல்லனா பழங்கள் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும். இப்படி காலையில சாப்பிட்டது போதும் மதியம் சாப்பிட்டது போதும்லாம் இருக்க கூடாது. ஏதாவது சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டே இருக்கணும்மா. ஆப்பிள் பழம் மருந்தும் வாங்கி வச்சிருக்காவ, வெட்டி எடுத்துட்டு வரட்டுமா? ஏம்மா இப்ப எதுவும் வேண்டாமா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடு. அப்படிலாம் இருக்க கூடாது அலமேலு. சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. மணி என்ன ஆகுது? ஆப்பிள வெட்டி எடுத்துட்டு வரேன். 8 மணிக்கு சாப்பிட்டா மணி இந்த 10 ஆக போகுது. 2 மணி நேரம் ஆச்சு. என்னமா பசிக்காம இருக்கு உனக்கு? ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணுமா? சரிம்மா. அதான் உனக்கு பிள்ளைக்கு நல்லது. இருமா, நான் போய் ஆப்பிள் வெட்டி எடுத்துட்டு வரேன். மெதுவா உட்காருமா, இல்லைன்னா உள்ள போய் கட்டுல உட்காரு. சரிம்மா. எத்தே எத்தே இந்தாங்கத்தே இட்லி. விக்கலத்தே, உங்களுக்கு கொடுத்தேன். சாப்பிடுங்கத்தே, இட்லி சாப்பிடுங்க. இந்தாங்கத்தே, இது இட்லி, இது சாம்பாரு, இது சட்னி தே. அப்படியாத்தே, உங்களுக்கு தெரியுமோ? நான் கூட தெரியாதுன்னு நினைச்சிட்டேன் தே. இல்லத்தே, உங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் சுவாத்தை தான் பொங்கி போடுவிய. இல்லனா பழைய கஞ்சி தான் கிடக்கும். அதான் தே உங்களுக்கு தெரியாதோன்னு நினைச்சிட்டேன். சாப்பிடுங்க தே, நல்லா இருக்கு. ஆமத்தே, வாயில வருது, நல்லா முழுங்கிட்டே தான் இருக்கேன். இல்லத்தே, சாப்பிட்டேன்னு சொன்னேன். அது அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் தே. ஏத்தே, எங்க வீட்டுல இருக்கும்போது காலையில ஹோட்டல்ல எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட மாட்டேன் தே. எங்க அப்பா பார்சல் வாங்கிட்டு வந்து தருவாப்ல, வீட்டுக்குள்ள வச்சுதான் திம்பேன். இன்னைக்கு பயங்கர பசியில போனேனா, என்னால பார்சல் வாங்கிட்டு வரவே முடியல தே. அதான் அங்கனே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏத்தே, காலையில நாளைக்கு நம்ம கஞ்சி குடிக்கலாம் தே. இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இட்லி சாப்பிட்டுருங்க. சாப்பிட பிடிக்கலன்னா தந்துங்க தே. இன்னும் லேசா பசிக்குது, நான் சாப்பிட்றேன். சொல்லுங்க தே, சாப்பிடுறீங்களா இல்ல நான் சாப்பிடட்டுமா தே? என்னது, எங்க அப்பா வீட்டு ரூபாயா? ஏத்தே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏத்தே, நீங்க இந்த ஊருக்கு வந்த உடனேயே என் புருஷன் பேர்ல ஹோட்டல்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன் தே. ஆமா தே, அவர் பேர் சொல்லிதான் கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. மாச கடைசியில தரேன்னு இந்த இட்லியை வாங்கிட்டு வந்தேன். கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் தே. ஏத்தே, நீங்க தானே காலையில டிஃபன் செய்ய சொன்னீங்க. அதான் என்னால முடிஞ்சது ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன். நீங்க தான் நான் போகும்போது ரூபா தரல. அதான் தே ஹோட்டல்ல கடன் வச்சிருக்கேன். மாச கடைசியில கொடுத்தா போதும். சரி தே, நீங்க கோபடாம சாப்பிடுங்க. நான் என் புருஷன்ட்டு பேசிக்கிடுங்க.
ஏத்தே கோபப்படாதங்க தே, இட்லி கெட்டு போயிட போகுது. சீக்கிரம் சாப்பிடுங்க தே, எனக்கு வேற நாக்கு எச்சி ஊறிட்டே இருக்கு. இல்லைன்னா நான் எடுத்து சாப்பிட போறேன். உன்னையெல்லாம் உங்க அம்மா எப்படிதான் பெத்து வளர்த்தாவளோ? எல்லாரும் மாதிரியாதான் தே, குழந்தையா பெத்து பெருசா வளர்த்திருக்காவ. எங்க அம்மா மட்டும் என்ன வித்தியாசமா குட்டிச்சாத்தா மாதிரியா பெத்திருப்பாவ. குழந்தையாதான் தே பெத்திருக்காவ. வேணா வந்து கேட்டு பாருங்க. சீ, போய் பாரு. இனி வாட்டல் கடையில போய் கொடன் வாங்க, அதை வாங்கினா இதை வாங்கினா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சரி தே, இனி அப்படின்னா ரூபா தந்துருங்க. நல்ல